ஈஸியான தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து ஜீரகம், சோம்பு, மிளகு, தேவையான அளவு கருவேப்பிலை, 4 வெள்ளை பூண்டு கொஞ்சம் போட்டு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். 2 1/2 தக்காளி எடுத்து நல்லா அந்த மாதிரி தனியாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், சோம்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதோட கொஞ்சம் வரமிளகாயும் சேர்த்து கிள்ளி போடணும். இல்லைன்னா அதிகமாக போட்டால் உரைக்கும், கொஞ்சமாக போட்டுக்கணும். அதோட அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஜீரகம், சோம்பு, வெள்ளை பூண்டு அதெல்லாம் எடுத்து சட்டியில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிளறி விட்டுக்கிறணும். கிளறினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி எடுத்து நல்லா அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். நல்லா வதங்குற வரை தக்காளி வதங்குற வரை கிளறி விட்டுக்கிறணும். நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதை நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கையில் இந்த மாதிரி நுர வரையிலே இறக்கிடணும். கொஞ்சம் மல்லித்தழை போட்டு